மார்னிங் தோஸ்தோ. சோம்பேறிக்கு அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு. நானும் ட்ரை பண்றேன். காலம் எழும்பி ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்கணும், கட்டு மஸ்து ஆக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. காலம் எழும்புறது லேட்டு. அதுக்கப்புறம் என்ன, எங்கண்டு ஒர்க் அவுட் பண்றது, எங்கண்டு அதை செய்யறது. ஒர்க் அவுட் தான் பண்ண முடியல. சரி, நல்ல பிள்ளையா துணியோல மடிச்சு வைப்போம்னு சொல்லிக்கிட்டு துணியோல மடிச்சு வச்சுட்டேன். இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா கொஞ்சோண்டு பஞ்சு டிஞ்சரிங் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வாய்ஸே நாஸ் ஆகி போச்சு. அது ஒரு மாதிரி கீச்சு கீச்சு சவுண்டு கேட்குது. அது என்ன ஏதுன்னே கண்டுபிடிச்ச முடியல. அதனால அப்படியே அப்லோட் பண்ணி விட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ரெடி ஆகிட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு மண்டையை பிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கிச்சன் சைடு போனால் அங்கே பொரிச்ச மீன் தானே, அது என்ன மீன், நெத்தோலி. வயர் ஹாப்பியானா அப்படியே மனசும் சேர்ந்து ஹாப்பி ஆகுது, ஏன்னே தெரியாது. கொடுமை. ஈவினிங் ஃபுல்லாக ஒரே நீச்சல் தான் ஆழ்ந்த கடல்ல, என்னத்த சொல்ல. ஈவினிங் மறுபடியும் குளிச்சு ரெடி ஆகிட்டு பெரியம்மையை பார்க்க போனோம். பெரியம்மா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டு வந்தாங்களா, ஸோ அதனால போனோம். அங்கே போனால் முறுக்கும் காப்பியும் தந்தாங்க. அதையும் குடிச்சிக்கிட்டு காப்பியில் சுகர் போடலை. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஆழ்ந்த கடலுக்குள்ளே போனாலே ஏதாவது வாங்கி சாப்பிடணும், ஸ்பைசியாக ஏதாவது, அப்படி ஹோட்டல் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது வாங்கி சாப்பிட்டாதான் ஏதோ ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஆகிப்போச்சு. அதனால ஈவினிங் வரும்போது 10 புரோட்டாவும் ஒரு சவர்மாவும் வாங்கிட்டு வந்தேன். வந்து எல்லாத்தையும் கதம் பண்ணிட்டேன். இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே தோணலை. சும்மா பாட்டு போட்டு ஏதாவது விட்டுறலான்னு தான் யோசித்தேன். ஆனால் சரிப்பட்டா அது இன்னைக்கு மடித்தா எல்லாம் நானும் மடிக்கிற மாதிரி தான் வரும். அதனால கொடுத்து வச்சேன் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு இவ்வளோதான் தோஸ்தோ. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நாளைக்கு வரேன். பாய்.